வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த ஆசான் அவர்களின் தெய்வீக திருவடிகளை வாழ்த்தி வணங்கி, ஒரு சிறிய சிந்தனையோடு நாம் பஞ்சபூத நவக்கிரக தவம் இயற்ற இருக்கின்றோம். மகரிஷி சொல்லுவாங்க, எந்த ஒரு இடத்தில் எந்த ஒரு பொருள் அசைந்தாலும் இறைநிலையின் நுண்பகுதி விரைவின் அலையாய் அப்படின்னு சொல்கிறார். இப்போ பூமி சுற்றுது, அந்த பூமி சுற்றுகிறது என்பது அதனுடைய அசைவு. இந்த அசைவை நடத்தி கொண்டிருக்கக்கூடியது இறைநிலை. ஆனால் இந்த பூமியை சுற்றி நம்ம பார்த்தோம்னா இறைநிலை நமக்கு கண்ணுக்கு புலப்படலை. திருமூலர் சொல்லுவார், உள்ளத்தும் உள்ளான் புறத்தும் உள்ளான் என்பார்க்கு எம் இறை உள்ளத்தும் உள்ளான் புறத்தும் உள்ளான். உள்ளத்தும் இல்லை புறத்தும் இல்லை என்பார்க்கு உள்ளத்தும் இல்லை புறத்திலும் இல்லைதானே அப்படின்னு எழுதுகிறார். இப்போ பூமி சுற்றுதுன்னா சுற்றக்கூடிய பூமிக்கு உள்ளேயும் இறைநிலை இருக்கிறது. பூமியை சுழல விட்டு அதை சூழ்ந்து அழுத்தி கொண்டிருப்பதோ அதே இறைநிலை தான். அப்போ இதை கண்ணுக்கு புலப்படலை அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்ண முடியாது, இல்லைன்னு மறுக்க முடியாது. அதை தான் மகிழ்ச்சி எழுதுகிறாங்க. எந்த ஒரு இடத்தில் எந்த ஒரு பொருள் அசைந்தாலும் இறைநிலையின் நுண்பகுதி தான் அங்கே அசைதுங்கிறார். அது எப்படி? விரைவின் அலையாய். சிந்தனையின் ஆழத்தில் சிவநிலையை தேர்ந்து திருவிளையாட்டில் மூழ்கி திளைக்கின்றேன் அப்படிங்கிறார். அப்போ எப்படி பார்க்குறாரு மகரிஷி அப்படின்னா, இந்த கோடான கோடி அண்டங்கள் அடங்கிய இந்த காட்சியாக இருக்கக்கூடிய ஒரு ஆற்றல், பேராற்றல். இப்போ இந்த பிரபஞ்சம் ஒரு பெரிய பந்து மாதிரி இருக்குது. அதுக்குள்ள கோடான கோடி அண்டங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கு? சுழன்று மிதந்து வலம் வந்து கொண்டிருக்கிறது. அந்த ஒவ்வொன்றும் தனித்துவம் மிக்கதாக இருக்கிறது. இவை அனைத்தும் எதால் ஆக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தா, விண்ணும் அதனுடைய அலையும் இல்லாமல் இந்த கோடான கோடி அண்டங்கள் இல்லை. மகரிஷி பார்க்கும்போது எப்படி பார்க்குறாருனா, அப்படியே அந்த அண்டங்களுக்குள்ளாக, அந்த கோடான கோடி அண்டங்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய அணுவுக்குள்ளேயும் ஊடுருவி அந்த அணுவுக்கும் உட்பொருளாக இருக்கக்கூடிய மெய்ப்பொருளை பார்க்கும் பொழுது அங்கே பிரபஞ்சமே மறைஞ்சிருது. அங்கே என்ன இல்லை, இவர் என்னவா மாறிட்டார்? வெளியாக மாறிட்டார். அதுலேருந்து வெளியில் வந்தால் காட்சியாக பார்ப்பார், உள்ளே போயிட்டாருன்னா அதுவாக மாறிடுவார். அப்போ என்ன சொல்கிறாரு பாருங்க, சிந்தனையின் ஆழத்தில் சிந்திச்சு எங்கே போகிறாரு? உள்ள ஒன்றுத்துக்குள்ளேயும் ஊடுருவி போய் உள்ளே போனால் இவரையே அங்கே காணும். ஏன்னா இவர் அதுவாக மாறிடுறார். அப்போது சிந்தனையின் ஆழத்தில் சிவநிலையை தேர்ந்து திருவிளையாட்டில் மூழ்கி திளைக்கின்றேன். அப்போ பாருங்கள் என்ன கருணை! இந்த ஒரு பேற்றை எவர் விரும்பினாலும் எளிது. இதுதான் கொஞ்சம் நான் சாமிகிட்ட சொன்ன டூ மச். இது உங்களுக்கு எளிது, சொல்லுங்க, ஒத்துக்கிறேன். எங்களுக்கு இது எளிதா? எங்களுக்கு அண்டங்களே இன்னும் முழுசாக பார்க்க தெரில, பூமியை இன்னும் முழுசாக பார்க்க தெரில, இன்னும் இதையே முழுசாக பார்க்க தெரியலையே, இல்லையா? அதை தான் திருமூலர் சொல்கிறார், உள்ளத்தும் உள்ளான் புறத்தும் உள்ளான் என்பார்க்கு எம் இறை உள்ளத்தும் உள்ளான் புறத்தும் உள்ளான். உள்ள மகரிஷிக்கு பார்க்க தெரிஞ்சதுனால வெளியில் பார்க்கக்கூடிய அனைத்து தோற்றங்களுக்குள்ளாகவும் எதை பார்க்குறாருங்க? அதன் உட்பொருளாக இருக்கக்கூடிய பிரம்மமாகிய சுத்த வெளியை பார்க்குறார். அந்த சுத்த வெளியை போய் பார்க்கும் பொழுது என்ன ஆயிடுதுன்னா, இவருடைய அறிவே அங்கே இல்லாமல் போகுது. அதைத்தான் எழுதுகிறார். சிவநிலையை தேர்ந்து எங்க சிந்தனையின் ஆழத்தில் சிவநிலையை தேர்ந்து திருவிளையாட்டில் மூழ்கி திளைக்கின்றேன். அப்படியே அகக்காட்சியை பார்க்குறார். எப்பா நீயா இத்தனை கோடி அண்டங்களையும் பெரிது, அதாவது பேரியக்க மண்டலம் பெரிதுதான் என்றாலும்
ஓர் இயக்கமாக உந்தன் உடலாக காணுகின்றேன். சீர் இயக்கங்கள் எல்லாம் சிந்திக்க பெரும் வியப்பே. யார் இயக்க வல்லாரே உனையன்றி இப்பேரண்டத்தை. எந்த ஒரு அறிவுதனை பெற்றுக்கொண்டால் இந்த பேரண்ட தோற்றங்கள் அனைத்திற்கும் முந்தி நடு முடிவு என்ற முற்றறிவன் திருவுருளால் விளக்கமாமோ அந்த ஒரு பேரறிவை யான் பெற்றுவிட்டேன் அப்படின்னு எழுதுறார். இதெல்லாம் எப்படி எழுத முடியும்? அதுவாகவே போய் கரைஞ்சா மட்டும்தான் அணுவாய் தேய்ந்துன்னு சொன்ன பாருங்க காலையில். யார் அப்படி தன்னை முழுமையாக கரைத்து கொள்கிறார்களோ, மகரிஷி ஒரு தடவை பிரம்மஞானம் இல்லை, அப்போல்லாம் நான் வரும்போதெல்லாம் பிரம்மஞானம் கிடையாது, பிரபஞ்ச உயிரின தன்மாற்றம் நடத்துகிறார். அப்போ இந்த விளக்கத்தை சொல்கிறாரு. இந்த பிரபஞ்சமாக காட்சியளித்து கொண்டிருக்கிறதும் இறைநிலையினுடைய தன்மாற்றம்தான். அத்தனை கோடி அண்டங்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு அணுவிற்கு உட்பொருளாக இருந்த அதே மெய்ப்பொருள்தான் அறிவாக இந்த இயக்க ஒழுங்கை நடத்தி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்கிறாரு, எங்களுக்கு புரியணுமில்ல. அப்போ நாங்கள் கேள்வி கேட்குறோம், அது எப்படி சுவாமிஜி உள்ளேயும் இருக்கும் வெளியிலையும் இருக்கும் அப்படின்னா, அவர் நல்லா நம்மளை தெரிஞ்சு வச்சுருக்கிறார். இதெல்லாம் சமயக்கட்டிலேருந்து நேராக வந்து உட்காந்துருக்குது. இதுக்கு புரிகிற மாதிரி நம்ம சொல்லணும். ஒரு துவரம் பருப்பை எடுத்துக்கங்க, ஒரு கிண்ணத்தில் தண்ணியை வச்சுக்கங்க, அந்த துவரம் பருப்பை தூக்கி தண்ணியில் போடுங்க. இப்போ தண்ணிக்குள்ள பருப்பு, பருப்புக்குள்ள தண்ணின்றார். எல்லாம் யாரால் சொல்ல முடியும்? எங்கள் லெவலுக்கு புரிகிறவங்களுக்கு புரியும். ஆனால் நம்ம லெவலுக்கு நான் தான் சொல்லுவேன், அது எப்படி சாமி கிச்சனை கனெக்ட் பண்ணியே எங்களுக்கு தத்துவத்தை சொல்கிறீங்க? இங்கே கிரேட். அதனால தான் இத்தனை லேடிஸ் வந்து உட்காந்துருக்கோம். கிண்டிக்கிட்டு இருந்ததெல்லாம் இங்கே வந்து உட்காந்து இங்கே உள்ளே கிண்டிகிட்டு இருக்கோம். இப்போ என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்போ என்ன அழகாக அந்த தத்துவத்தை அவ்வளவு ஒரு எளிதாக எங்கள் அறிவுக்கு இறங்கி வந்து சொல்ல முடியுமான்னு பார்க்கும்போது என்ன அழகாக சொல்கிறாரு பாருங்க. அப்போ பார்க்கும்போது எந்த ஒரு இடத்துல அசைஞ்சாலும் நான் அந்த அசைவை பார்க்கும்போது இவர் பிரமிச்சு போகிறார். நீ தானே அசைச்சிக்கிட்டு இருக்க, நீ அசையலை, ஆனால் எல்லாத்தையும் அசைச்சிக்கிட்டு இருக்க இல்லையா? இறைநிலை அசைதா? இல்லை, அது அப்படியே ஸ்டாட்டிக்காக அப்படியே ஸ்டில்லில் நின்றுட்டு நம்மளை என்ன பாடுபடுத்திக்கிட்டு இருக்கு. அவரவர் வினைக்கு தக்கவாறு என்ன பண்ணிகிட்டு இருக்குங்க? ஆட்டி வைத்தால் யார் ஒருவர் ஆடாதாரே கண்ணா, கண்ணதாசன் எழுதுகிறார் இல்லையா? அப்போ பாருங்கள், சிந்தனையின் ஆழத்தில் சிவநிலையை தேர்ந்து திருவிளையாட்டில் மூழ்கி திளைக்கின்றேன். இந்த பெரும் பேற்றை எவர் விரும்பினாலும் எளிது இது. அதற்கேற்ப சந்ததமும் இறைநிலையை மறவாத சன்மார்க்கம் தழைத்திட தொண்டாற்றி மகிழ்கின்றேன்னு எழுதுகிறார். என்ன ஒரு கருணை! நான் மட்டும் அதை அனுபவிக்கணும்னு அவர் நினைக்கல. நினச்சிருந்தா அவர் என்னைக்கா போயிருக்கலாம் இல்லையா? 96 வயசு வரைக்கும் நம்மளோட போராடணும்னு அவருக்கு இல்லை. ஏன்னா அவர் என்னைக்கோ அந்த நிலையை அடைஞ்சிட்டார். அப்போ சொல்கிறாரு, விளக்கணைந்தால் ஒளி எங்கே இல்லையா? இருளும் எங்கே? விண் நிறைந்த ஒளி விழுங்க வெளி விழுங்க மௌனமதாச்சு. நான் வேடிக்கையாக ஒரு கதை சொல்லுவேன், இது தெரியாதவங்க இருப்பீங்க, அதனால் இன்னொரு தடவை சொல்கிறேன். ஒருத்தன் வந்து வாழ்க்கையில் கொஞ்சம் தேரணும்னு முடிவு பண்ணிட்டான். நம்ம ஏதாவது ஒரு முயற்சி பண்ணி நம்ம ஆன்மீகத்தில் உயரணும். தென்கட்சி சுவாமிநாதன் சொன்ன கதை தான். அப்போ ஒரு நிலைக்கு வந்துட்டான். வந்தோன்னே எல்லாருக்கும் அவனை பார்த்தா வித்தியாசம். மகரிஷி சொல்லுவாங்க, நீங்கள் தவம் எடுத்தால் உங்களை எல்லாரும் கவனிக்கிறாங்க, நீங்கள் அருள்நிதி ஆனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பேர் கவனிக்கிறாங்க, பேராசிரியர் ஆயிட்டீங்கன்னா எல்லாரும் உங்களையே தான் கவனிச்சிக்கிட்டு இருக்காங்க. அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க பார். சரிங்களா? வழக்கமாக பேசுகிற மாதிரிலாம் பேசிடக்கூடாது, கொஞ்சமாவது திருந்துறதுக்கு முயற்சி பண்ணணும். இப்போ அதுபோல் அவன் கொஞ்சம் நல்லா வந்துட்டான். அப்போ அவரை பார்த்துட்டு ஒரு நண்பர் கேட்குறாரு, என்னப்பா நீ ஆளே மாறிட்ட, எப்படி இப்படி அப்படின்னு. நீ இவ்வளோ ஒரு அமைதியாக, இவ்வளோ ஒரு உன்னை பார்த்தாலே ரொம்ப உயர்வான ஒரு நிலையில் இருக்கிறது தெரியுது, நீ யார் உனக்கு குரு அப்படின்னா 3 குரு சொல்லுவார். ஒன்று நாய், இன்னொன்று திருடன், இன்னொன்று ஒரு குழந்தை அப்படின்னு. என்னப்பா இதெல்லாம் குருவா? ஆமாம், அவங்க 3 பேர் தான் எனக்கு குரு.
நான் இந்த ஆன்மாவை அறியக்கூடிய முயற்சியில் இறங்கும் போது நம்மளால் முடியுமான்னு ஒரு எண்ணம், ஒரு சந்தேகம் இருந்துக்கிட்டே இருந்தது. இப்போ நான் ரோட்டில் நடந்து போகும்போது ஒரு நாய் வந்து தண்ணி குடிக்கிறதுக்கு குளத்துக்கு போச்சு. தரைமட்டத்தில் இருக்கக்கூடிய குளத்துக்கு போய் அப்படி எட்டி பார்த்துச்சு. நாய்க்கு வந்து ஒரு பழக்கம் இருக்குங்க, இதோட எல்லைக்குள்ளே அது வரக்கூடாது, அடுத்த தெரு நாய் இங்கே வரக்கூடாது. சில நேரம் ஓடும் பாருங்கள், எதையோ பிடிக்கிற மாதிரி ஓடி போய் அந்த தெருமுனையில் அப்படி சாதாரணமாக நிற்கும். இதெல்லாம் நான் வந்து பார்க்குறது, இதெல்லாம் நிஜம்தான், எதுக்கு இது இப்போ இவ்வளோ வேகமாக ஓடிச்சு அப்படின்னே நமக்கு புரியாது. அப்படியே போய் ஒரு சவுண்டு விட்டுட்டு பேசாமல் வந்துக்கிட்டு இருக்கும். இப்போ அந்த நாய் வந்து இப்படி எட்டி பார்த்தோன்னா அங்கேருந்து ஒரு நாய் எட்டி பார்க்குது, இதுவே தான். ஆனால் இதுக்கு என்னன்னா, நம்ம வேறு எல்லைக்கு அடுத்த தெருவுக்கு வந்துட்டோமோன்னு ஒரு டவுட்டு. தாகமாக தாங்க முடியல, போகலான்னு பார்க்குது, அந்த நாயும் எட்டி பார்க்குது. இதுவே தான் எட்டி பார்க்குது. இது எட்டி பார்க்குறது தானே அங்கே தெரியும். 2 தடவை 3 தடவை பார்த்துச்சு, தாகம் தாங்க முடியல, என்ன நடந்தாலும் நடக்கட்டும் அப்படின்னு குடிச்சிது. அப்போ தான் தெரிஞ்சுது நம்மளை பார்த்து நம்ம பயந்துருக்கோம். அதனால் அந்த நாய் தான் எனக்கு ஒரு முதல் குரு. 2வது குரு யாருப்பா? ஒரு திருடன். அது எப்படிப்பா திருடன்லாம் குருவாக வர முடியும்? நான் ஒரு நாள் இரவு இந்த சிந்தனையிலேயே நடுராத்திரி நடுநிசையில் நடந்து போயிட்டு இருந்தேன். ஒருத்தன் வேகமாக வந்து என் மேலே வந்து மோதினான். அவன் கையில் நிறைய பொருள்லாம் திருடிட்டு வந்துடனான். தூரத்தில் ஒரு பெரிய மாளிகையில் ஒரே நிறைய காவலர்கள்லாம் ஓடுறாங்க, ஓடியாடுறாங்க, ஒரே இதாக இருக்குது. அவனை பார்த்து கேட்டேன், ஏப்பா என்ன ஓடி வரேன்னு? ஒன்றும் இல்லை, திருடிட்டு ஓடி வரேன். ஏப்பா இவ்வளோ காவல் இருக்கே, அதில் போய் நீ திருடுறியே, மாட்டியிருந்தா என்ன ஆகுறது? யாருமே உள்ளாத வீட்டில் போய் திருடினோம்னா நான் ஒரு த்ரில் இருக்காது. இத்தனை காவல் இருக்கும் போது திருடுனாதான் அங்கே ஒரு த்ரில் இருக்கும்னா. அப்போ இது நமக்கு பொருந்தும். எத்தனை தடை, எத்தனை எதிர்ப்பு, எத்தனை என்னுடைய குணங்களே எனக்கு எதிர்ப்பாக இருந்தாலும் அதை நான் ஜெயிச்சு வரணும் அப்படிங்கிறதுக்கு எனக்கு 2வது குரு யார்? சரி இதனால் உடுப்பா. 3வது குழந்தை சொல்கிறியேன்னா, நான் என் ஃப்ரெண்டு நண்பர் வீட்டுக்கு போயிருந்தேன். நண்பர் குளிச்சுக்கிட்டு இருக்காருன்னாங்க. அந்த அம்மா வேலையாக இருந்தாங்க. நான் அப்போ வந்து அவங்க வீட்டில் வந்து ஒரு விளக்கு எரிஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. இந்த பிள்ளைகிட்ட சும்மா ஏதாவது கேட்பமேன்னு சொல்லிவிட்டு, பாப்பா இந்த வெளிச்சம் எங்கேருந்து வந்தது தெரியுமா அப்படின்னோடனே என்ன அப்படி பார்த்துச்சு. ஃபோனு ஊதிட்டு எங்கே போணுச்சா அங்கேருந்து தான் வந்துச்சுன்னு சொல்லிடுச்சு. நான் நினச்சேன் இந்த குழந்தை சின்ன பிள்ளையாச்சேன்னு. ஆனால் அதுதான் எனக்கு தலை சிறந்த ஒரு குருவாக இருந்துச்சு. அப்போ எனக்கு நம்ம பெரிய ஆளுன்னு நினச்சிக்கிட்டு நம்ம போய் கேட்டோம்னா அது இப்போ எங்கே போணுச்சா அங்கேருந்து வந்துச்சுன்னு சொல்லிடுச்சு. அப்போ என்னிடம் இருந்த ஆணவம் வந்து என்னை விட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி. அப்போது விளக்கணைந்தால் ஒளி எங்கே, இருளும் எங்கே, விண் நிறைந்த வெளி விழுங்க மௌனமதாச்சு, உளம் நிலைத்துப்பார். நம்மளை சொல்கிறார் அடுத்தது. வெளியில் போணுச்சு இல்லை இப்போ நான் சொன்ன மாதிரி இல்லையா? உளம் நிலைத்துப்பார். உடலில் இரத்த ஓட்ட சுவாச ஓட்டம் நின்றவுடன், சுவாச இரத்த ஓட்டம் நின்றவுடன் என்னாகும்? அளவற்ற சூன்யத்தில் ஒடுங்கி போகும். இப்போ நம்ம எங்கே போனோம்? நமக்குள்ள மூக்குக்குள்ளே போனோம், செல்லை காணோம், உயிரை காணோம், அதுக்கடுத்து காந்தத்தையும் காணோம். உள்ள என்ன இருந்தது? சூன்யம். அளவற்ற சூன்யத்தில் ஒடுங்கி போகும். எப்படி? அலை முடிந்து நீராகும் தன்மை போல. அசையலைன்னு சொன்னால் அப்படியே எப்படி இருக்குது? நீர் அசைவற்ற நிலையில் தெளிவாக இருக்குது பார்த்தீங்களா? அதுபோல் துளித்துருவாம் நாத விந்தே தொடர்பு எல்லா பிறவிகட்கு முன்னும் பின்னும். அப்போ நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய அத்துணை அனுபவங்களுக்கு எது காரணமாக இருக்குதுங்க? இதுதான் காரணமாக இருக்குது. அப்போ நம்ம இது எல்லாத்தையும் கேட்குறதுனால நம்மள்ட்ட மாற்றம் வந்துருமானா, ப்ராக்டிக்கலாக நம்ம வந்து அதை லைஃப்பில் அப்ளை பண்ணும்போது மட்டும்தான் நமக்கு என்ன வருங்க? மாற்றம் வரும். உளநிலையில் நீ முன்னேற வேண்டும் என்றால் உடலை நீ வளம் காத்து ஒழுக வேண்டும். இந்த உடல் தான் வாழ்க்கைக்கு ஆதாரம் இல்லையா? உலக இன்பங்களை அனுபவிக்கிறதுக்காக இருக்கட்டும், அல்லது கடமைகளை செய்கிறதா இருக்கட்டும், அல்லது இயற்கையை ரசிக்கிறதா இருக்கட்டும், அல்லது தன் மூலத்தை நோக்கிய அந்த அறிவு செலுத்தணும் அப்படின்னு சொன்னாலும் எந்த ஒன்றுக்கும் இந்த உடல் தான் என்னங்க? அஸ்திவாரம் இல்லையா? அப்போ என்ன சொல்கிறாரு? உளநிலையில் நீ முன்னேற வேண்டும் என்றால் உடலை நீ வளம் காத்து ஒழுக வேண்டும். அளவு, தன்மை, காலம், சூழ்நிலை என்ற 4ஐயும் அறிவினிலே நன்றாக கணித்து கொள்ளு. வளம் பெற்று வாழ்வினிலே ஓங்கவென்றால்
வெறும் வாய் பேச்சால் இவை வாராது வாராது. களம் இறங்கி விளைவுகளை கணித்து கொண்டு கணக்காக செயல் புரிய வெற்றி வெற்றி. அதுக்கு முதல்ல நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா, நம்முடைய வார்த்தைகளில் ஒரு ஒழுங்கு வேண்டும். யார்கிட்ட பேசினாலும் ஒரு பாசிட்டிவான, அமைதியான, மகிழ்ச்சியான நிலையில் நாம் பேச பழகிட்டோன்னு வச்சிங்களேன். மகரிஷி சொல்லுவார் இல்லையா, அவர் அப்படி தானே இருந்தார். அன்னைக்கே சொன்னேன் இல்லையா, எல்லையற்ற இறையாற்றல் என் உள்ளும் புறமும் இவ்வுலகும் வானுலகும் எங்கும் நிறைந்துள்ள நல்ல உண்மை நான் அறிந்த நாள் முதலாய் நாவில் நலமளிக்கும் சொற்களையே பேசும் உரம் பெற்றேன். இல்லை என்ற சொல்லுக்கே இடமின்றி எல்லா வளங்களிலும் ஏற்றமே காண்கின்றேன் எழுதுறார். அப்போ நாம் என்ன பண்ணணுங்க, முதல்ல நம்ம மாற்ற வேண்டியது நல்ல வார்த்தைகள் எல்லாத்தையும் இல்லையா. அதாவது மறந்தாலும் மறப்பினும் ஒத்துக்கொள்ளலாகும், பார்ப்பான் பிறப்பு ஒழுக்கம் குன்ற கெடும் திருவள்ளுவர் எழுதுறார். சரிங்களா. அப்போது விரைந்து ஞாலம் செய்யும் நிறந்தினிது பெரியார் வாய்ச்சொல்னு எழுதுறார். உலகம் ஒருத்தவங்க சொன்னால் உடனே ஓடி போய் செய்யணும்னு ஓடுமா. ஏன்னா அந்த பெரியவங்க வாயிலேருந்து வரக்கூடிய அந்த வார்த்தைகளுக்கு அத்தனை வலிமை இருக்குது இல்லையா. அதனால தான் சொல்கிறார், எற்று என்று இறங்குவ செய்யற்க செய்வாயேல் மற்ற அன்ன செய்யாமை நன்று. திருக்குறள் மாதிரி நமக்கு இனிமேல் சொல்கிறதுக்கு ஆள் கிடையாதுங்க. நீ ஒரு தவறான காரியத்தை செய்யாத, அப்படியே செஞ்சிட்டினா திரும்ப அது செய்யாதபடிக்கு நீ என்ன பண்ணிடு. ஏன்னா எண்ணம் தான் என்னவா வருது, சொல்லா வருது, சொல் தான் என்னவா வருது, செயலாக வருது. அப்போது மகரிஷி சொல்லக்கூடிய இந்த கருத்துக்கள் எல்லாத்தையும் நம்ம சும்மா வாயால் சொல்லிட்டே போனோம்னா ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஏன்னா இந்த உடல் எடுத்ததே எதுக்குன்னா, இந்த வாழ்க்கையில் நாம் ஒரு தெளிவான சிந்தனையோடு நம்ம வாழ்க்கையை சரியான விதத்தில் மாற்றி அமைச்சிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். அதனால தான் மகரிஷி நமக்கு இரண்டொழுக்க பண்பாடை கொடுத்துருக்கிறார். இந்த இரண்டொழுக்க பண்பாடை நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னால், நம்முடைய சீவகாந்த களத்தில் தூய்மையான நிலையில் அதை நம்ம சொல்லும் பொழுது தான் நமக்கு என்ன வருதுங்க, அந்த தன்மை வருது. வள்ளல் பெருமான் சொல்லுவார், என்னை மறைத்த மறைப்பை நீக்கியே என்னையும் காட்டி இறைவா உன்னையும் காட்டியே என்ன பண்ணிட்ட வளர்த்தாய் அமுதம் ஊட்டியே சொல்கிறார். என்ன மறைச்சி இருந்தது ஒரு மாயை, நான் பெரிய ஆள், எனக்கு எல்லாம் தெரியும், என்ன மாதிரி யாரும் இல்லை அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணிட்டோம், நமக்கு நாமே ஒரு உயர்ந்த ஒரு இடத்த நம்மளுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் நீங்கள் எல்லா அடியார்களையும் பார்த்தீங்கன்னா அவங்க எந்த அளவுக்கு ஆன்ம தூய்மை பெறுறாங்களோ அந்த அளவுக்கு அவங்கள்ட்ட பணிவு 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 பணிவுன்னு பணிவில் தான் போயிட்டுருக்காங்க. அப்போ என்ன அழகாக எழுதுறாரு பாருங்க, என்னை மறைத்த மறைப்பை நீக்கிய. ஏன்னா முதல்ல சொல்லுவார், முன்னை நான் செய்த வல்வினை இரண்டின் முடிவு தேர்ந்திலன் வடிவெடுத்து உலகில் என்னை நான் கண்ட அந்த நாள் முதலாய் இருள் என்பது அல்லால் பின்னை வேறொன்றும் பெற்றிலேன் இதனை பேச என் உளம் கூசுகிறதுன்னு சொல்கிறார். முன்னை நான் செய்த ரெண்டு வல்வினை, எது முன்வினையும் தன்வினையும், அதாவது சஞ்சிதமோ பிராராப்தமோ, இந்த ரெண்டு வினையை கொண்டு தான் நம்ம அடுத்த வினையை செய்ய தொடங்குகிறோம் இல்லையா. அப்போ பிராராப்த வினைகள் போகணுங்கிறதுக்காகத்தான் மகரிஷி நமக்கு தவத்தை கொடுத்துருக்கிறாரு. சஞ்சித வினை போகிறதுக்குத்தான் துரியாதீத தவத்தை கொடுத்துருக்குறாருங்க இல்லையா. அப்போது என்ன அழகாக சொல்கிறாரு பாருங்க, வடிவெடுத்து உலகில் என்னை நான் கண்ட அந்த நாள் முதலாய் இருள் என்பதல்லால் வேறு பின்னை ஒன்றும் பெற்றிலேன் இதனை பேச என் உளம் கூசுகிறது உனையே நம்பினேன் நின் குறிப்பு உணரேன் ஒற்றி உலகு உடையோனே. திருவொற்றியூரில் போய் பாடுறார், நீ என்னை ஆட்டி வைக்க போகிறேன்னு எனக்கு தெரியல, உன்னையே தான் நான் நம்பிக்கிட்டு இருக்கேன், உன்னை நம்பிக்கிட்டு இருக்கும்போது நீயே என்னை ஆட்டி வச்சின்னா நான் என்ன பண்ண முடியும். அப்படி எழுதின வள்ளலார் இங்கே என்ன சொல்கிறாரு, என்னை மறைத்த மறைப்பை நீக்கியே என்னையும் காட்டி, நான் யாருங்கிறதையும் எனக்கு சொல்லிட்ட இறைவா நின்னையும் காட்டி வளர்த்தாய் அமுதம் ஊட்டியே.
முன்னை மறைகளுக்கும் எட்டா நினது பெருமையை முன்னி முகிழ்ந்து பாட அருள் புரிந்தாய். நீ உன்னையே எனக்கு காட்டினது, என்னையே உனக்கு காட்டினது மட்டும் இல்லாமல் முன்னை மறைகள் எல்லாமே உன்னை நினச்சி பயப்படுது. ஏன்னா மறைகளால் இன்னும் இறைவனுடைய அந்த ஆதி நிலையை தொட முடியல. பஞ்சபூத தோற்றங்கள் அது வந்ததுக்கு ஒரு பெரிய பேராற்றல், அதுதான் அனைத்துமாக மலர்ந்திருக்கிறதுன்ற ஒரு விளக்கங்களை அந்த வேதங்கள் சொல்லி இருந்தாலும், அதனால தான் நான் எழுதுகிறாரு, வேதத்தை நான் படித்ததில்லை, வேதத்தின் உட்பொருளாய் நானே உள்ளேன், வாதத்தில் நான் கலந்து கொள்வதில்லை, வாதிப்போர் கருத்தாய் நானே உள்ளேன், பேதித்த அண்டங்கள் அனைத்திற்கும் பிறப்பிடமாய் கருப்பொருளாய் என்னை கண்டேன், சோதிப்போர் என்றுமே என்னை காணார், சுயநிலையில் அகத்துணர அவர் நான் ஒன்றேன்னு எழுதுகிறார். இதெல்லாம் மகரிஷியினுடைய அனுபவத்தால் வரக்கூடிய அந்த வார்த்தைகள் எல்லாமே எதுவுமே சத்தியமான வார்த்தைகள். அப்போ தான் வள்ளலார் சொல்கிறார், முன்னி முகிழ்ந்து பாட புரிந்தார். அதுதானே இவர் சொல்கிறாரு, ஆனந்த கவியாத்தார் ராமலிங்கர். எனக்குள் அடுத்து எழுதுகிறார் பாருங்க, எனக்குள் நீயும் உனக்குள் நானும் இருக்கும். என்னத்தை கொடுத்துட்ட? அனுபவத்தை எனக்கு கொடுத்துட்ட. எனக்குள் நீயும் உனக்குள் நானும் இருக்கும் உண்மையை உணர்த்தி பேதம் தவிர்த்தே கொடுத்தாய் நன்மையே. இறைவனோட கலக்கலன்னு சொன்னால் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வெளியில் வர்றதுக்கு வேலையே கிடையாது. ஏன்னா இதை யாரெல்லாம் படிக்கிறாங்களோ, மகர்ஷி எழுதுகிறார்ல, திருப்புகழாய் நினது பெருமை உணர்ந்த முன்னோர் தெளிவாக பிறர் உணர பாடியுள்ள தெய்வ மொழி புகுந்து எனது உளத்தில் தூண்ட தெவிட்டாத பேரின்ப நிலையில் திளைக்கின்றேன் சொல்கிறார். அதெல்லாம் படிக்கும் போதே இவர் அந்த அனுபவத்தோடு கலந்து 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 என்ன பண்ணுறாரு, அப்படியே ஒன்றா மாறுறார். நம்மளும் தான் படிக்கிறோம். திருவருட்பா, திருவாசகம், நாயேனையும் ஒரு பொருட்டாய் இங்கு நீயே நயந்து வந்து நினைவின்றி ஆட்கொண்டாய். அபிராமி பட்டர் சொல்கிறாரு, உனக்கு என்னையை பற்றி சரியாக தெரியலை, என்னைய யாருன்னே தெரியாமல் மறந்து போய் உன் அடியாரோட என்னையை சேர்த்துவிட்டேன். எப்படியெல்லாம் அடியார்கள் பாடுறாங்க பாருங்க, இல்லையா? ஆசை கடலில் அகப்பட்டு அல்லல் பட இருந்தேனை நின் பாதம் என்னும் வாசக்கமலம் தலைமேல் வைத்து வலிய ஆட்கொண்ட நேசத்தை என் சொல்வேன். எப்படியெல்லாம் உருகி அடியார்கள் பாடியிருக்கிறாங்க. நம்ம அப்படி ஆரம்பித்தோம்னா அபிராமியை வந்தாதிய அப்படியே கொண்டு வந்து முடிச்சு விட்டு ஒரு பாயசத்தை வச்சு நைவேத்தியம் பண்ணோமா, குடித்தோமா, போனோமா. அந்த அபிராமி பட்டர் என்ன அனுபவத்தை எழுதினாரு? பின்னே தெரிந்து நின் அடியாரை பேணி பிறப்பறுக்க முன்னே தவங்கள் முனைந்து கொண்டேன் வியன் மூலகுக்கும் அம்மேன்னு உருகி பாடுறார். ஏதோ ஒரு தவம் பண்ணியிருக்கிறேன், பின்னே தெரிந்து நின் அடியாரை பேணி. இப்படி ஒரு அடியார்கள் கூட்டத்தில் நம்ம இங்கே உட்கார்ந்துருக்கிறோம்னா ஏதோ ஒரு புண்ணியத்தை நம்ம பண்ணாமல் இங்கே உட்கார முடியாது. முன்னை பிறவியில் செய்த முதுதவம் பின்னை பிறவியை பெற்றால் அறியலாம், தன்னை அறிவது அறிவாம் அக்தை விட்டு பின்னை அறிவது பேயறிவாமே அப்படிங்கிறார் திருமூலர். அவர் நச்சு நச்சுன்னு மண்டையில் குட்டுவார் சமயத்தில் திருமூலர், சரிங்களா? ஆனால் அது குட்டுறதுக்காக எழுதியிருக்காருங்கிறது எப்போ புரிஞ்சுது? நம்ம ஐயாட்ட வந்ததுனால. இல்லைன்னா திருமந்திரம்லாம் புரிஞ்சிருக்குமா? நமக்கு திருவருட்பா புரிஞ்சிருக்குமா? ஏதாவது புரிஞ்சிருக்குமா? எல்லாம் புரியாதானா புரிஞ்ச மாதிரியே லைஃப் ஓடிட்டுருக்கும். இதுதான் நடந்துட்டுருக்கு, இல்லையா? அதனால தான் மகரிஷி சொல்லக்கூடிய, அதனால தான் சொல்கிறார் பாருங்க, வளம் பெற்று வாழ்வினிலே ஓங்கவென்றால் வெறும் வாய்ப்பேச்சால் இவை வாராது வாராது. அப்போ முதல்ல நம்ம செய்ய வேண்டியது ஒரு இனிமையான வார்த்தை, இல்லையா? அதாவது ஒரு அடியார்கள் நல்ல இறை உணர்ந்த ஞானிகள் அப்படின்னு சொன்னால் அவங்க வாயில் வழுக்கி கூட தீய சொல் வராதான், சரிங்களா? அதுதான் அவங்களுக்கு அவங்களுடைய உயர்வை காட்டுறது. அது ஒன்று தான். வார்த்தைகளில் ஒரு கனிவு வேணும். வாங்க அப்படின்னு சொல்லலாம், வாங்க அப்படின்னு சொல்லலாம், ரெண்டும் வாங்க தான். வந்தவங்க அப்படியே ஓடி போயிடுவாங்க. அப்போது ரெண்டுமே இருக்குது.
அந்த வார்த்தைகள் வந்து எப்போ அது வரும் அப்படின்னா, நாம் தவத்தில் ஆழ்ந்து 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 இன்னொரு உயிரை உணரக்கூடிய தன்மையை நமக்குள்ளாக வளர்த்து கொள்ளும் பொழுது மட்டும்தான் வரும். ஆனால் நம்மளும் தாங்க நினைக்கிறோம், இங்கே மௌன ஹாலில் நம்ம எவ்வளோ நல்லவங்க, நாளைக்கு தெரியும் சாயந்தரம் இல்லையா, அது 6 மணிக்கு மேலே அப்படிங்கிற மாதிரி. இது வந்து இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமைக்கு மேலே நாங்கள் வேறு ஆள், அப்படி இருக்கக்கூடாது. எப்போதுமே ஒரே ஆளாக இருக்கணும். அதுதான் அங்கே முக்கியம். அப்போது அதுக்கு ஒரே வழி என்னென்னா, நம்மை நாம் எப்போதுமே ஒரு விழிப்பு நிலையில் வச்சுக்கிறது மட்டும்தான். அவர் தான் சொன்னார், நான் அடிக்கடி மாற்றி நீங்கள் சொன்னீங்க தான் சாமி, நாங்கள் தான் செய்யலை. தீட்சை கொடுக்குற அன்னைக்கே இன்று முதல் எந்த உணவை சுவைத்தாலும், எந்த ஓசையை கேட்டாலும், எந்த புலன் அனுபவம் கொண்டாலும் ஆக்கினையிலேயே இருக்கட்டும். அறிவு திருக்கோயிலுக்கு வந்தனா தானே ஆக்கினைக்கே வருது, வீட்டில் எங்கே ஆக்கினைக்கு போகுது? அதில் சில பேர் அப்படியெல்லாம் எங்களுக்கு சொல்லவே இல்லை மேடம். இது ரொம்ப சூப்பர். நான் சொல்லுவேன், நீங்கள் அவ்வளோ ஆழ்ந்து போயிட்டீங்கப்பா தவத்தில், அவங்க சொன்னது கூட உங்கள் காதில் விழுவல. பாசிட்டிவாகவே சொல்லிட்டு போவோம். நீங்கள் தூங்கிட்டீங்கன்னா நான் சொல்ல முடியும்? அப்போ இதெல்லாம் நம்ம நல்லா யோசிக்கணுங்க. மகரிஷி வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு தன்னுடைய வாழ்க்கையவே அர்ப்பணித்து நமக்கு கொடுத்துருக்கிறார், இந்த ஒன்றும் இல்லையா. அதாவது அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருந்தா இதெல்லாம் நமக்கு உருவாகுது. உலக மக்கள் சிக்கல்கள் துன்பங்கள் தீர ஒரு உயர்ந்த வாழ்க்கை நெறி வகுத்துள்ளேன்னு எழுதுகிறார் இல்லையா. பிழை போக்கி தரம் உயர்த்தும் மனவளக்கலையை பேருலக மக்களெல்லாம் பெற்று நன்மை பெற தழைத்ததோர் நல்லெண்ணம் தக்க வலுப்பெற்று தவப்பயிற்சி உடற்பயிற்சி தற்சோதனைகள் பிழை நீங்கி முழு ஆயுள் பெற காயகல்பம் பெற்றோரும் பிள்ளைகளும் பெற்று நலம் காண அழைக்கின்றேன் உலகோரே அன்பின் பெருக்கத்தால் அனைவரும் கொள்வீர் மனவளக்கலை பொது சொத்தாம். அன்பர்களே வாரீர்னா எங்கே வராங்க, ஆனால் எக்ஸசைஸ் நம்மளே பண்ண வேண்டியதாக இருக்கு, நம்மளே தவம் பண்ண வேண்டிய, நம்மளே திருந்த வேண்டியதாக இருக்குது. அதான் உச்சகட்டம். அதில் அப்புறம் என்ன பண்ண முடியும்? அவரும் ஒன்றும் பண்ண முடியாது. அவரும் பார்க்குறாரு, ஆனால் ரொம்ப பொறுமைங்க அவர். நான் அதான் சொல்லுவேன், ரொம்ப பொறுமை சாமி. ஒரு குச்சியை கையில் வச்சுருந்தீங்கன்னா நாங்கள் ஒழுங்காக இருந்திருப்போம். அது இல்லாதனால தான் நாங்கள் ரொம்ப ஆட்டம் போட்டு கிடக்கோம் இல்லையா. அதுபோல் ஒரு தாயை விட உயர்ந்த நிலை. என் உயிர் நீ, என் உயிர்க்கும் உயிர் நீ, என் இன்னுயிருக்கு துணைவன் நீ, என ஈன்ற அன்னை நீ, தந்தையும் நீ, என் அரும் பொருள் நீ, என் இதயத்த அன்பு நீ, என் நற்குருவும் நீ, என்னை கலந்த உறவு நீ, எந்தன் வாழ்வும் நீ, வாழ்வினுக்கோர் துணையும் நீன்னு வள்ளலார் சொல்லுவார். இறைவனை குருவான்னு நினச்சி சொல்லுவார். ஆனால் நான் அடிக்கடி இதை சொல்லிக்குவேன், என் உயிர் நீ தான்யா. உயிருக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அறிவாக இருக்கிறதும் நீங்கள் தான், அப்பாவும் நீங்கள் தான், அம்மாவும் நீங்கள் தான். சமயத்தில் என்ன திட்டு வாங்குறீங்க தான், அது தெரியுது. வேறு வழி இல்லை, நீங்கள் தான் திருப்பி திட்ட மாட்டீங்க. மற்றவங்களாம் திருப்பி திட்டுவாங்க, சண்டை போடுவாங்க. அதனால் என்ன பண்ணுறது? அவர் தான் எல்லாமே. என்ன நேரமாக அவர்கிட்ட தான் போய் ஒரு சகோதரி சொல்லுவாங்க, காலையில் எந்திரிச்சோன்னா அவர்கிட்ட தான் கேட்குறது, என்னங்க ஐயா சமையல் பண்ணுவோம். நான் கூட வீட்டுக்கார்ட்ட கேட்குறாங்களாக்குன்னு நினச்சி. அந்த அளவுக்கு அப்படியே ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் குடும்பத்துக்குள்ளெல்லாம் ஊடுருவி போய் நிறைஞ்சு நிற்கிறார். நான் பார்க்குறேன் நிறைய பேர். ஒரு ஊருக்கு போனேன்னா 10 பேராக சொல்லுவாங்க, அவர் மட்டும் இல்லைன்னு வைங்கம்மா, நாங்கள்லாம் ஒன்று பைத்தியமாக இருப்போம், இல்லைன்னா போய் சேர்ந்துருப்போம். நான் சொல்கிறது இதே டைலாக் தான், சேம் டைலாக் தான் நாங்கள் எல்லாருமே சொல்லிகிட்டு இருக்கோம். ஏன்னா வாழ்க்கையில் ஒரு தெளிவை கொடுத்துருக்குறாரு. இதுதான் வாழ்க்கை, இது உனக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை, இதை நீ வாழ்ந்து தான் ஆகணும். அப்போ அதுக்கு தகுந்தது மாதிரி உன் உடம்பை நல்லா வச்சுக்கோ, மனசை நல்லா வச்சுக்கோ. எது நடந்தாலும் உணர்ச்சி நிலைக்கு வராது. சரி, இதை இறைநிலை நடத்துது, நிச்சயமாக இதுக்கு ஒரு தீர்வை அது கொடுத்துரும். அந்த நம்பிக்கை நமக்கு வேணுங்க. உண்மையிலே சொல்கிறேங்க, கவலை அப்படிங்கிறத நிஜமாகவே சொல்கிறேன், தூக்கி போட்டுருணுங்க. அதுதான் சொல்லுவேன் நான் எல்லாருக்கும், கவலையே படாதீங்க. கவலையை கவலைப்பட வைங்கம்பார் மகரிஷி. இதே நான் இவனை ஒன்றுமே பண்ண முடியல அப்படின்னு கவலைப்படணும். நம்ம தான் கவலை எப்போ வரும்னு வாங்கி உள்ளே போட்டுட்டு, மகரிஷி சொல்லுவார், கவலை நமக்கு இல்லைன்னா நம்ம ஓடி போய் ஏதாவது ஒரு கவலையை எடுத்து போட்டுக்கிட்டு அப்படி கவலைப்படுவோம். ஏன்னா அந்த மனசுக்கு கவலைப்படுறதுல ஒரு சுகம் இருக்குது அப்படிம்பார். நாங்கள்லாம் நொந்து போய் உட்காந்துருப்போம். இது மாதிரி வாழ்க்கையில், ஒரு அன்றாட வாழ்க்கையில் மனித உணர்வுகள் என்ன, மனிதனுடைய வாழ்க்கை என்ன, அவன் குடும்பத்தை எப்படி ஃபேஸ் பண்ணுறது,
எல்லாத்தையும் ஒரு தத்துவ விளக்கமாக இனி மகரிஷியை தவிர அந்த உலகத்தில் யாராலையும் கொடுக்க முடியாது. அதனால் நம்ம கொடுத்தது அவர் பெரிய விஷயம் இல்லை. அவரை கும்பிடுறதையும் அவர் தான் இல்லைன்னு சொல்கிறதுனாலையோ அவர் சந்தோஷப்பட போடுறதில்ல. நம்ம எக்ஸசைஸ் பண்ணோம்னா சந்தோஷப்படுவார், நம்ம காயகல்ப பயிற்சி பண்ணோம்னா இன்னும் சந்தோஷப்படுவார், நம்ம தத்துவ விளக்கத்தை கொஞ்சம் உட்காந்து யோசித்தோம்னா இன்னும் சந்தோஷப்படுவார், மௌனத்தில் இருந்தோம்னா ஆனந்தப்பட்டுருவார், நம்ம பக்கத்துலேயே இருப்பார். இதெல்லாம் பண்ணலைன்னா எஸ்கேப் ஆகி ஓடி போயிடுவார். இதை தான் நம்ம இப்போ டிசைட் பண்ணணும். நம்ம கூட அவர் இருக்கணுமா, நமக்கு உள்ளேயும் புறத்துலேயும் அவர் இருக்கணுமா. நீங்கள் எங்கே போனாலும் நீங்கள் அவரை துணையாக எடுத்துகிட்டு நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய எல்லா விதமான நன்மைகளும் ஈஸியாக நமக்கு கிடைக்கும். நான் அப்படி தான் சொல்லுவேன். சில நேரம் ஏறி உட்காருவேன் ஸ்ரீரங்கம் டவுன் பஸ்ஸில். அவன் செல்லை காதில் வச்சான்னா அந்த தம்பி அவர் செல்லு பேசுகிறாரா பஸ்ஸு ஓட்டுறாரானே டவுட் ஆகி அப்புறம் ஒரு எனக்கு ஒரு முடிவு வந்துடும். சரி இன்றைக்கி ஜனசதாப்தி எஸ்கேப், ட்ரெயின் போகுது அப்படின்னு முடிவு பண்ணிவிடுவேன். அப்புறம் உடனே அது எப்படி போவோம், இந்த பையன் இப்போ செல்லை கட் பண்ணுறாரு, நம்மளை கொண்டே கரெக்டாக விட்றாரு. இப்போ இதெல்லாம் நான் என்னோடய லைஃப்பில் நான் உண்மையிலே சொல்கிறேன். அப்போ மகரிஷி பார்த்திங்கன்னா அழகாக நம்மளை கொண்டு போய் அழகாக நிறுத்தி நம்மளை எல்லா இடத்துலையும் எல்லோரும் என்ன கேட்பாங்க, எப்படிமா இப்படி தனியாக சுற்றுறீங்கன்னு. யார் தனியாக சுற்றுறா? அவரில் என்னையும் இழுத்துக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்காரு. என்னால் சுற்ற முடியுமா? இன்றைக்கி சேலத்தில் இருக்கிறேன், நாளைக்கு கன்னியாகுமரிக்கு போகிறேன், நாளான்னைக்கு பார்த்தாக்கா அங்கே நாகப்பட்டினத்துக்கு போகிறேன். எந்த ஊரில் இருக்கேன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. எனக்கே டவுட்டாக இருக்குது. அப்பப்போ கேள்வி, நீயா இது மாதிரிலாம் ஓடிட்டுருக்க? நான் ஓடலை, என்னை ஓட வச்சுக்கிட்டு இருக்கார். அதனால் மூச்சு இருக்கிற வரைக்கும் ஒன்றே ஒன்று அவர்கிட்ட சொல்கிறது, பாருங்கய்யா பார்த்துக்க முடிகிற வரைக்கும் பார்த்துக்கணும், இல்லைன்னா டிக்கெட்டை கேன்சல் பண்ணி டக்குன்னு உங்களோட சேர்த்துடணும். தினமும் அதை தான் மிரட்டுவேன் அவர்கிட்ட. பார்த்துங்க சாமி, ஒழுங்காக பார்த்துங்க. அவர் சொல்லுவார், ஒன்றுக்கிட்ட நான் மாட்டிக்கிட்டு படுற அவஸ்தைக்கே அளவே இல்லை அப்படிம்பார். நாங்கள் 2 பேரும் நல்லா பேசிக்கிட்டு இருப்போம். சரிங்களா? அது மாதிரி அது ஒரு ஆனந்தங்க. உண்மையிலே சொல்கிறேன், அவர் சூக்குமமாக நமக்குள்ளே இருக்கிறாருங்கிறத பல இடங்களில் நம்மளால் உணர முடியுது. அது யாரெல்லாம் குருவை இறுக்கி பிடிக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் அந்த உணர்வை கண்டிப்பாக அவர் கொடுப்பார் இல்லையா? அதனால் நம்ம எல்லாருக்கும் வழி நடத்துறதுக்கு ஒரு உன்னதமான குரு வந்திருக்கிறாரு. அவர் கிடைச்சது நமக்கு பெரிய பாக்கியம். அதை சரியாக பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையை வளமாக மாற்றிக்கிறது யார் கையில் இருக்குன்னா நம்ம கையில் தான் இருக்குது இல்லையா? அந்த ஒரு நிலையை நாம் அனைவரும் அடைவோம் என்று சொல்லி இப்போது பஞ்சபூத நவகிரக தவம் இயற்ற இருக்கின்றோம். தவம் முடிச்சுட்டு அப்படியே அமைதியாக இருங்க. நான் சொல்லும் போது அப்படியே நீங்கள் உங்களுக்குள்ளே கவனிக்க ஆரம்பிக்கலாம்.